குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையார் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சிறிய குகை போன்ற அமைப்பில் 3 வாசல்கள் உள்ளன. பின்வாசல் வழியாக ஒரு கழித்து படுத்தவாறு உள்ளே நுழைந்து செல்ல வேண்டும். மெல்லமாக கைகளை ஊன்றியவாறு நகர்ந்து முன்வாசல் வழியாக வெளியே வர வேண்டும். குகை போன்ற பகுதியிலிருந்து வெளியே வந்தவுடன் நந்தி இருக்கும். பக்தர்கள் நந்தி பகவானையும் இடுக்கு பிள்ளையாரையும் வணங்கி செல்கின்றனர். பெரும்பாலான கிரிவல பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று இடுக்கு பிள்ளையார் குகையில் நுழைந்து வழிபட்டு செல்கின்றனர். கடந்த சனிக்கிழமை இரவு ஆந்திராவைச் சேர்ந்த மணிக்குமார் தனது குடும்பத்துடன் கிரிவலம் சென்றார். சுமார் 11 மணி அளவில் இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்தார். குகைக்குள் நுழைந்து பிள்ளையாரை வழிபட சென்றார். உடல் பருமன் அதிகம் என்பதால் குகையில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்தார். பின்னர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கினார். இதனை கண்ட சக பக்தர்கள் மயங்கி கிடந்தவரை போராடி வெளியே கொண்டு வந்தனர். 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் மணிக்குமார் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக கூறினர். இந்த சம்பவம் திருவண்ணாமலையில் பரபரப்பை உண்டாக்கியது. இந்த நிலையில் திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் நலனை கருத்தில் கொண்டு கோயில் நிர்வாகம் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி உடல் பருமன் உள்ளவர்கள், கடுமையான உடல்நலக்குறைவு உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் ஆகியோர் இடுக்கு பிள்ளையார் கோயிலின் குறுகலான வழிபாதைக்குள் சென்று வர அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை மட்டுமே முதன்மையாக கொண்டு இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கோயில் நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பிற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.